வணக்கம், நலமாக இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். நான் எப்படி நானாக இருக்கிறது? இந்த கேள்வியை கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லிடுறேன். ஆனால் நீங்களாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். அதனோட பலன் என்னன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். சரி, அது எப்படி நானாக இருக்க முடியும்? 3 விஷயம்: தாட், ஃபீலிங், பிஹேவியர். தாட்டுங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள், ஃபீலிங் அப்படிங்கிறது நம்மளுடைய எமோஷன்ஸ், உணர்ச்சிகள், பிஹேவியர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், வேர்ட்ஸ், நம்ம செய்யக்கூடிய செயல்கள், பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளும் செய்யக்கூடிய செயல்களையும் வச்சு தான் நம்மளை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டாக? ஆனால் அந்த பிஹேவியர் நம்ம எண்ணம் போல் கரெக்டாக செய்கிறோமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லவா? உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அந்த பர்சனை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு பார்க்கணுங்கிற விருப்பமே இல்லை. நீங்கள் வேலையாக வேறு இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும், இவர் ஏன் இப்போ வந்திருக்காரு? என் வேலையை வேற கெடுத்துட்டு இப்போ நான் போய் அவர் முன்னாடி நிற்கணும், ஐயோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுது. என்ன உணர்றீங்க? உங்களுக்கு கோவம் வருது. உங்கள் வேலை தடைப்படுதுன்னு கோவம் வருது. ஆனால் என்ன வெளிப்படுத்துகிறீங்க? அவர் முன்னாடி போய் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு ஏதாவது சொல்கிறோம். அடுத்து அந்த பிஹேவியர், உங்களுக்கு அவர் என்ன கேட்டாலும் மறுக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குது. ஆனால் அவர் ஏதோ ஒரு விஷயம் கேட்கும் பொழுது உங்களால் நோ சொல்ல முடியல. சரி, கண்டிப்பாக பண்ணித்தரேன், உங்களுக்கு பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே என்ன ஆகுது? நீங்கள் நினைக்கிறது ஒரு விஷயம், உணர்றது ஒன்று, ஆனால் வெளிப்படுத்துறது வேறு. செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த செய்யாமல் வேறு செய்கிறீங்க. 3 நேர்கோட்லையாக இருக்குது இல்லைல்ல? இந்த மாதிரி சூழல்லையே இருந்தோம் அப்படின்னா எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? ஸோ நீங்களாக இருக்கணுங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்கள், தாட், உங்களுடைய உணர்ச்சிகள், எமோஷன்ஸ், உங்களுடைய பிஹேவியர், செயல்கள், வார்த்தைகள் எல்லாமே நேர்கோட்டில் ஒன்றா இருக்கும் பொழுது நீங்களாக இருப்பீங்க. அது எப்படி முடியும்? நம்ம ஒன்று நினைக்கிறோம், நடக்கிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது வேறையாக இருக்குது. நானே ஒரு 4 நாளைக்கு மொபைல் பார்க்கக்கூடாதுன்னு நினச்ச மறு நிமிஷமே கையை மொபைலை தேடுது. என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி தாட், ஃபீலிங், பிஹேவியர் எல்லாம் ஒன்றா இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அப்படியே எப்போதும் இருக்கும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி சூழல்களை ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது நம்மளாக இருப்போம், வீட்டில் இருக்கும்போது அம்மா கிட்ட, இந்த மாதிரி யார்கிட்ட உங்களுக்கு நீங்களாக இருக்க முடியுது? ஒரு ஃப்ரீயாக, எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல், அப்பா நான் இங்கே தான் நிம்மதியாக இருக்கேன் அப்படி தோணும்ல. அந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய ஏற்படுத்திக்குவோங்க. அது ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. அதனால் உங்களுடைய தாட், ஃபீலிங், பிஹேவியர், எண்ணங்கள், உணர்ச்சிகள், நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நேர்கோட்டில் இருந்தது அப்படின்னா லேசாக ஃபீல் பண்ணுவீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ எல்லோரும் மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு விஷயத்தை நினச்சிட்டு அதை நோக்கி நான் போய் அதை எப்படியாவது ரீச் பண்ணிடுவேன் அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்தை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது அந்த தாட், ஃபீலிங், பிஹேவியர் ஒன்றா இருக்கணும். ஸோ லேசாகவும் நிம்மதியாகவும் நினச்சதை போய் அடையணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களாக இருங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. டாட்டா. Like, share and subscribe.